நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிர்ப்பும் ஓடி போகும். ஏசாயா 51 இறைத்திருவசனம் 11. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் நாமத்தினாலே நீ இதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று வாக்கு கொடுத்துருக்கின்றார். பார்த்தீங்களா? இன்றைய நாளில் கேட்கணுங்க. கேளுங்க, நிச்சயமாக கொடுப்பார். கேட்கலாமா வேணாவா? கேட்டால் கிடைக்குமா கிடைக்காத ஒரு தயக்கம் நம்மளுக்குள்ளே. தைரியமாக பேச முடியல பிரதர். ஆனால் தனியாக இருக்கும்போது இதெல்லாம் கேட்கணும், அதெல்லாம் பாரு, நான் என்ன பண்ணுறேன், சும்மா விட மாட்டேன்னு சொல்லி பேசுகிறேன். ஆனால் அங்கே போய் பேசும்போது என்னால் பேச முடியல. ஒரு தயக்கம், ஒரு படபடப்பு. எங்களுடைய உரிமையை கேட்குறது கூட எங்களுக்கு தயக்கமாக இருக்குது பிரதர். கஷ்டமாக இருக்குது, எனக்கு இது வேணும், ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது கூட ஒரு சங்கடமாகவே இருக்குது. ஒரு தைரியமாக நான் பேச முடியல. உள்ளுக்குள்ளேயே போட்டு வச்சிட்ருக்கேன். இதுலேருந்து நான் வெளியே வரணும். நிச்சயமாக வரணும். அப்படின்னா உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக கேட்டுருங்க. ஏன்னா நமக்கு வேணும்ல அந்த விஷயம். நமக்கு கிடைக்கணுன்ற அடுத்தவங்களுக்கு கிடச்சா நமக்கு கோவம் தான் வரும்ல. எனக்கான வாய்ப்பு அடுத்தவங்களுக்கு போயிடுச்சுல்ல. ஏன்னா நான் சரியாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணல, முழு ஈடுபாடு கொடுக்கல. போட பார்த்துக்கலாம், வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். ஆனால் அதுக்காக அவங்க உழைச்சாங்கல்ல, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? எனக்கு கிடைச்ச வாய்ப்பு உங்களுக்கு போயிடுச்சு, என்ன பண்ணுறது? நான் தான் விட்டு கொடுத்த மாதிரி பேச ஆரம்பிப்போம்ல. அது இல்லை. உங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக கிடைக்குங்க. கிடைக்காது அப்படின்னு நினச்சா சுத்தமாக கிடைக்கவே கிடைக்காது. கிடைக்கணுமா கிடைக்கக்கூடாதா? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எல்லாமே கொடுக்க போகின்றார். அதை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் நீங்கள் மேலே வருது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுக்கு வழியை மட்டும் தான் காட்டுவார் ஏசப்பா. இந்த வழியை நோக்கி போ, அதுக்கப்புறம் உன் லைஃப் மாறுறதோ உன் கையில் தான் இருக்குது. ஏன்னா உன் நல் வழி காட்டிட்டா, இந்த வழியில் போப்பா, உனக்கு எல்லாமே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஆனால் போகிற பாதையில், போகிற வழியில் யூட்டன் வரும், லெஃப்ட் ரைட் எல்லாமே வரும். ஆனால் நீ என்ன திசை நோக்கி போகிற? நிறைய இருக்குது. தவறான திசை நோக்கி போவோம், தப்பான பழக்க வழக்கங்கள், தப்பான உறவு முறைகள் எல்லாமே இருக்கும். இல்லைப்பா, ஆண்டவர் காட்டின பாதையில் போகிறோம் அப்படின்னா உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஏன்னா பிசாசின் பிடியில் நம்ம சிக்கிட்டு இருக்கோம். இன்றைய நாளில் ஒரு வழி பண்ணுதில்ல, உள்ளுக்குள்ளே போயிட்டு இது பண்ணலாமா, அது பண்ணலாம், இது பண்ணு. யார் கேட்க போகிறா? போதை பழக்கத்தினால் அடிமையான எத்தனையோ பேர், குடி பழக்கத்தினால், தவறான பழக்க வழக்கங்கள், சின்ன சின்ன பசங்களாம், எவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்குல்ல. வாழ்க்கையை தொலைச்சி, லைஃப்பை தொலைச்சி, நிறைய விஷயங்கள். படிப்பை பாதியில் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு இப்போ யோசிச்சு என்ன பண்ணுறது? ஸோ இந்த மாதிரியான வாழ்க்கை நமக்கு வேணாம். ஆண்டவரே, நான் உண்மை நம்பி வந்திருக்கேன், என் வாழ்க்கையை மாற்றுங்க, என் குடும்பத்துக்குள்ளாக வாருங்க ஆண்டவரே, நல்ல ஆச்சரியம் கொடுங்க, உடல் தெம்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாமா? இதோ 12ஆம் வகுப்பு தேர்வு முடிஞ்சு ரிசல்ட்லாம் வந்துருச்சு. அவங்க கல்லூரிக்கு நல்ல ஒரு கல்லூரியில் சேர்ந்து நல்லா படிக்கணும்ல. உங்களுக்கான நல்ல கல்லூரியை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்க போகின்றார். நல்ல குரூப் எடுங்க. அவங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த குரூப் எடுத்து நல்லா படித்து நல்ல விஷயத்துக்கு நீங்கள் ஓடுங்க. அம்மா அப்பா நல்லா பார்த்துக்கோங்க, நல்ல வேலைக்கு போங்க, கை நிறைய சம்பாதிக்கணும்ல. ஏதோ படித்தோம்பா, ஏதோ வந்தோம் அப்படின்னு இல்லாமல் புரிஞ்சு படித்து அந்த நோக்கி நீங்கள் ஓடுங்க, வாழ்க்கையில் வச்சு அப்படின்னு சொல்லுவாங்களாம். எதற்காகவும் கவலைப்படாதீங்க, நேரத்தை ஒரு போதும் வீணாக்காதீங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருங்க. புது முயற்சிகள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. முயற்சிகள் ஒரு போதும் தோல்வியை கொடுக்காதீங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் காணப்படும் எல்லா பாரத்தையும் ஒடுக்குதலையும் நீர் பார்க்கின்றீர். வேதனை, வெட்கம், உதவியற்ற நிலைமையில் நடுநிலை நாங்கள் உமக்கு காத்திருக்கின்றோம் அப்பா. நடுநிலையில் நாங்கள் இருக்கின்ற பொழுது எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நம்புகிற இயேசப்பா. இன்று நீர் அருளும் விடுதலை எங்கள் வாழ்வில் வருவதாக, நெடுங்காலமாய் என்னை சிறைப்படுத்தி வைத்திருக்கும் எல்லா சங்கிலிகளையும் உடைத்தருள்வீராக. மறுபடியும் எங்கள் உள்ளத்தை நித்திய சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் மகிழ்ச்சியினால் நிறைந்தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. என் சமாதானத்தை, கௌரவத்தை, நம்பிக்கை திரும்ப தருவீராக ராஜா. உம் ஜனங்களை மீட்டுக்கொண்டு ஒடுக்கப்பட்டோரை விடுவித்ததைப் போல எங்களை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்று விசுவசிக்கின்ற ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக.
உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் bless you all.